ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிவா அன்னபூரணிக்கிட்ட, பெரியம்மா உங்ககிட்ட நான் என் மனசை விட்டு பேசணும்னு நான் நினைக்கிறேன். என்னையா என்னையா சிவா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணி கேட்குறாங்க. ஏன் பெரியம்மா, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். அதே சமயம் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கையும் மரியாதையும் நிறைய இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ சிந்து நான் தான் கடத்தி அவள் கழுத்தில் தாலி கட்டினேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ எப்படி பெரியம்மா நீங்கள் நம்பினீங்க? நீங்கள் நம்பிட்டீங்க, ஓகே. அதுக்கப்புறம் சிந்து கழுத்தில் தாலி கட்ட சொன்னீங்க, கட்டிட்டேன். அதுக்கப்புறம் அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் நினைக்கிறப்போ அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது, விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி கேட்டப்போவுமே நான் விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து போட்டேன். இப்படி நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேனே, ஏன் எனக்குன்னு ஒரு மனசு இல்லையா பெரியம்மா? உங்களுக்காக நான் எத்தனையோ விஷயத்த செஞ்சுருக்கேன். ஏன் பெரியம்மா என் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க? என் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையே பெரியம்மா? நான் இப்போது நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னால் சிந்து கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதே சமயம் அவள் பண்ண தப்பெல்லாம், அதாவது அவள் சொன்ன பொய்யை மறந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு. அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் தான் நான் நினைக்கிறேன் பெரியம்மா. அதை எதுவுமே நீங்கள் புரிஞ்சுக்காம என்கிட்ட என்னுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்காம நீங்களாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே. எனக்குன்னு ஒரு மனசு இருக்குது, அதுக்கும் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளாவது நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே பேசுகிறாங்க. இப்படி சிவா ஒவ்வொரு வாரத்தையும் கேட்க கேட்க நம்ம அன்னபூரணிக்கு பயங்கர அழுகழுகியாக வருது. சிவா, என்னையா சொல்கிற நீ? உன் மனசு ஃபுல்லாக அப்போ சிந்து தான் இருக்காளா? இல்லையா? வேண்டவே வேண்டாம். நான் சொல்லி எல்லா விஷயத்தையுமே நீ செஞ்சுருக்க, நான் இல்லைன்னு சொல்லலையா? அந்த சிந்து நீ கடத்தி தாலி கட்டினதா சொன்னப்போ நான் நம்பியிருக்க கூடாதுயா. எந்த ஒரு பொண்ணுமே இப்படி ஒரு விஷயத்தில், அதாவது கல்யாண விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு தான் நான் நினச்சேன். அதனால தான் யா நான் சிந்து பக்கம் நின்னனே தவிர மற்றபடி உன் மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவள் பொய் சொல்லி நம்ம குடும்பத்தையே ஏமாத்திருக்கான்னு தெரிய வந்தப்போ நான் ரொம்ப நொறுங்கி போயிட்டேன்யா. சிந்து மேலே நான் உயிரவே வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவள் எம்பிட்டு பெரிய நம்பிக்கை துரோகத்தை நம்ம குடும்பத்துக்கும் உனக்கும் செஞ்சுருக்கா. அவளோட சுயநலத்துக்காக அவள் என்ன வேணாலும் செய்வாயா. இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ்யா, அவள் ஒரு வேளை உன் மனசில் இருந்தாலும் அவளை நீ தூக்கி போட்டுரு. எனக்காக இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணு. இனிமே நான் சொல்லி தான் நீ எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இனிமேல் இருக்காதியா உனக்கு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன்யா. அந்த மாதிரி ஒரு பொய்க்காரி கூட நீ வாழவே வேண்டவே வேண்டாயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூரணி சிவாவோட மனசை மாற்ற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம சிந்து பைரவியோட ரூமுக்கு தான் போகிறாங்க. பைரவி லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது சிந்துவை பார்த்ததுமே பைரவிக்கு பயங்கரமாக கோவம் வருது. முகமெல்லாம் மாறிடுது, பயங்கரமாக முறைக்கிறாங்க. இப்போது இங்கே சிந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வந்து பைரவி பக்கத்தில் நிற்கிறாங்க. இப்போ எதுக்காக இங்கே வந்த? ஒழுங்காக வெளியே போ சிந்து. உன் பேரை சொல்கிறதுக்கு கூட எனக்கு அருவெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பைரவி ப்ளீஸ் பைரவி, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளு பைரவி, ப்ளீஸ் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கெஞ்சுறாங்க. நம்ம பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு, உன் முகத்தில் முழிக்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அன்னபூர்ணி அத்தை உன்னை வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக தான் இருந்தாங்க. ஆனால் நீ போலீஸ்காரங்களாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு வழியாக இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்ட. இருந்தாலும் இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் உன் கூட பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ நினைக்காத. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை எல்லாருமே வெட்டி போட்டிருக்கணும். அப்பா அம்மாவுக்கும் எனக்கும் ஒட்டுமொத்த பேருக்கும் நீ துரோகம் மட்டும்தான் பண்ணியிருக்க. சி, உன்னை மாதிரி ஒரு சுயநலவாதியை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. சி, உன்னை அப்பா அப்படி தான் வளர்த்தாரா? அப்பாவோட மானத்தையும் கௌரவத்தையும் வாங்கிட்டியே. அப்பாவோட உயிர் இப்போ ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது எனக்காக மட்டும்தான். நீ அதாவது ஒரு சிந்துன்னு எனக்கு மகன்றவங்க இல்லவே இல்லை, செத்துட்டதா அப்படின்றதான் அவங்க எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நீ எதுக்காக என் ரூமுக்கெல்லாம் வர? வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பைரவி பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே சிந்து அழுதுகிட்டே பைரவி காலில் விழுந்துடுறாங்க. இங்கே பாரு, சும்மா இப்படி அழுது நாடகம் நடிக்கிறவெல்லாம் வேண்டாம். உன் கூட பேசவோ இல்லை உன்னை பார்க்கவோ கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் முன்னாடி வந்து நின்று என்னை கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவமாக அப்படியே ஒரு மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் முள்ளால் குத்துற மாதிரி தான் பைரவி வந்து சிந்துவை பேசுகிறாங்க. இப்போது சிந்து இருந்துட்டு, பைரவி
நீ நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணுறது எனக்கு புரியுது. ஆனால் அது என்னால் நடந்ததுன்னு சொல்லி நினச்சாதான் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது பைரவி. உனக்கு இப்படி நடக்கும், உனக்கு பிடிக்காம உனக்கு அப்பாவும் அம்மாவும் ஆறுமுக மச்சானை கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பைரவி. அப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை. சிவா டாக்டரை நான் கல்யாணம் பண்ணால் போதும்னு மட்டும்தான் நினச்சினே தவிர மற்றபடி இப்படி ஒரு நான் முடிவு எடுக்கிறதுனால எல்லாரும் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை சிந்து. பைரவி ப்ளீஸ் பைரவி என்னை மன்னிச்சிரு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மன்னிப்பு கேட்குறாங்க. இருந்தாலும் பைரவி ஏற்றுக்கவே இல்லை. என் கனவு லட்சியம் என் வாழ்க்கைன்னு எல்லாத்தையுமே நீ அழிச்சிட்ட. உன்னை மாதிரி ஒருத்தி என் கூட பிறந்தாலே நினைக்கிறப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சி இவ கூடவா நம்ம பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணுது. இங்கே பாரு, தயவு செஞ்சு என் வாயில் ஏதாவது வரத்துக்கு முன்னாடி இங்கேருந்து போயிட்டு அப்படின்னா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் பைரவி தயவு செஞ்சு என் கூட பேசு பைரவி. இந்த வீட்டில் உள்ள யாருமே என் கூட பேசுறது கிடையாது. நீ என் கூட பிறந்தவ. நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். அது மிகப்பெரிய தப்பு தான். நான் பண்ண தப்பால் உன்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு உனக்கு பிடிக்காமல் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணம். நீ என்ன வேணாலும் என்னை திட்டு பைரவி. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோ பைரவி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்து சரியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகும். இப்போது நம்ம பைரவி கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்காங்க. சிந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி மிசன்னு தெரிகிற மாதிரி இருக்குது. அதாவது மயக்கம் வர மாதிரி இருக்குது போல். கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. பைரவிக்கு என்ன தான் சிந்து மேலே கோவம் இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை கெடுத்தவ இவ அப்படின்னு சொல்லிட்டு 1000 வாட்டி நம்ம சிந்துவை சொல்லி காட்டினாலுமே சிந்து மயங்கி விழுந்ததுமே இங்கே பைரவிக்கு ரொம்பவே பதட்டமாக போயிடுச்சு. பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. சிந்து என்னாச்சு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வாட்டர் பாட்டிலில் இருக்கிற தண்ணியை கொண்டு வந்து முகத்துலலாம் தெளிக்கவும் அப்போ கூட சிந்து எந்திரிக்கவே இல்லை. நம்ம பைரவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம அன்னபூரணி வந்து நம்ம சிவா கூட தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. சிவாவுமே மனசில் உள்ளது எல்லாத்தையுமே இங்கே நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட பேசியிருப்பாங்க. பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி எங்கேயும் வெளியே போயிருப்பாங்க போல். அன்னபூர்ணி சிவா பேசுனதவே மனசில் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிவாவை நம்ம பெத்த பிள்ளையாக தான் இப்போ வரைக்குமே நினைக்கிறோம். அவனோட வாழ்க்கை எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கடைசியில் அவன் வாழ்க்கை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இப்படி ஒரு அவனோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அந்த கடவுள் கொண்டு வந்து விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பைரவி மேலே இருந்து கீழே ஓடி வராங்க. அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக கீழே வரவும் பைரவி என்னாச்சுமா, ஏம்மா இவ்வளோ பதட்டமாக ஓடி வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம பைரவி வந்துட்டு அது வந்து சிந்து என் ரூமுக்கு வந்தா, நான் இங்கெல்லாம் வராத, என் கூட பேசாத, உன் கூட பேசுறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ கிளம்பு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே அப்படியே மயங்கி விழுந்துட்டா அத்தை. எந்திரிக்க சொன்னால் கூட எந்திரிக்க மாட்டேங்கிறா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கத்த, வாங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அன்னபூர்ணியுமே ரொம்பவே பதட்டமாக மேலே போகிறாங்க. போயிட்டு தண்ணியெல்லாம் திரும்பவும் தெளித்து பார்க்குறாங்க. ஆனால் சிந்து எந்திரிக்கவே இல்லை. ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி சிவாவுக்கு கால் பண்ணுறாங்க. சிவாவுமே பார்க்குறாங்க ஃபோனை. ஆனால் அன்னபூர்ணி கூட பேசணும்னு அவங்களுக்கு தோணலை. அதனால் ஃபோனை அட்டன் பண்ணல. என்ன இவன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான், அத்தை ஆறுமுகத்துக்கு பண்ணுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆறுமுகத்துக்கு கால் பண்ணுறாங்க. ஆறுமுகமே சொல்லுங்கம்மா, நான் வீட்டில் தான் வெளியே தான் இருக்கேன், என்னம்மா கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆறுமுகம் மேலே வா ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்னம்மா ஆச்சு, ஏம்மா பதட்டப்படுறீங்க, யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ வாயா பைரவியோட ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போது நம்ம ஆறுமுகமும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இப்போ அவங்க ரூமுக்கு போகவும் அங்கே சிந்து மயங்கி இருக்காங்க. ஆறுமுகம் சிந்துவை தூக்கியா, என்னாச்சுன்னே தெரியல, மயங்கி விழுந்துட்டா, தூக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே அப்போ தான் மகா வராங்க. என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னன்னு தெரியல மகா, இந்த சிந்து மேலுக்கு வந்திருக்கா, பைரவிக்கிட்டையும் பேசிட்டு இருந்திருக்கா, பைரவியுமே திட்டி ரூமை விட்டு வெளியே போக சொல்லியிருக்கா போல், திடீர்னு மயங்கி விழுந்திருக்கா, என்னாச்சுன்னே தெரியல, தண்ணி போட்டு எழுப்பினாலுமே எந்திரிக்க மாட்டேங்கிறா, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு மகா சொல்கிறாங்க. அக்கா இவ போய் சேர்ந்தா போகட்டும்க்கா, எதுக்காக இவ்வளோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், இவ நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா, சிவாவோட வாழ்க்கையவே குழி தோண்டி பதிச்சிருக்கா இவ மயங்கி விழுந்தானா செத்தா நமக்கு என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இசைக்கு இருந்துட்டு அக்கா அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுக்கா, ஒருவேளை சிந்துக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமா சேர்ந்து
தான் சிந்துவை ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோட தூக்கிட்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சுருவாங்க. சிந்துக்கு எதுவும் ஆகாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இசைக்கு சொல்லவும், இதை கேட்ட மகா என்னடா இசைக்கு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாக்கா, இதெல்லாம் உண்மைதான்க்கா. ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே சிந்துவை வெறுத்து தானே ஒதுக்குறோம். இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே தானே வச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து தானே சிந்துவை வீட்டுக்குள்ளவே விட்டுட்டு போனாங்க. அதே சமயம் போகிறப்பவும் சொல்லிட்டு போனாங்கல்ல, சிந்துக்கு மட்டும் ஏதாவது ஒன்று வந்துச்சு, அவங்கள கொடுமைப்படுத்துறீங்கன்னு தெரிஞ்சுது அப்படின்னா நான் அவங்கள யாரையுமே சும்மா விட மாட்டேன். 1 வருஷம் வரைக்கும் சிந்து இங்கே பாதுகாப்பாக இருக்கணுன்ற மாதிரி தானே சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ ஒன்றுக்கு ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் நம்ம பெருசாக மாட்டிப்போம். பெரிய கேஸாக போட்டு உள்ளே தூக்கி போட்டுருவாங்கக்கா. எப்படியாவது சிந்துவை காப்பாற்றியே ஆகணும். அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. இப்போ ஆம்புலன்ஸுமே வந்துடுது. அன்னபூரணி, அதுக்கப்புறம் பைரவி, மகா, இவங்க எல்லாருமே வீட்டில் உள்ள எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. டாக்டருமே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிந்து வந்து எந்திரிக்கவே இல்லை. இப்போது ட்ரீட்மெண்ட்டுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அன்னபூர்ணிக்கு ஒரு பக்கம் வேறு பதட்டமாகவும் இருக்குது. இவளை எதுக்காக காப்பாற்றணும், இவ தான் நம்ம குடும்பத்துக்கே இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காளே அப்படின்னும் தோணுது. என்னன்னே ஒன்றுமே புரியல. ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. மகா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இவ இப்படியே போய் சேர்ந்துட்டா அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம நினச்ச மாதிரி அந்த வீட்டையும் மாற்றலாம். அதே சமயம் சிவாவுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்தும் கல்யாணம் பண்ணலாம். சிவாவுமே கூடி சீக்கிரமாக இவ செத்து போயிட்டா அப்படின்னா மறந்து போயிடுவான். கொஞ்ச நாள் வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். கடவுளே, எப்படியோ எங்களுக்கு சாதகமாக ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிற இந்த சிந்து செத்துட்டா அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே இருக்காங்க. அன்னபூரணி வந்து எப்போவுமே நல்லவங்களாகட்டும் கெட்டவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு எந்த ஒரு பேர் ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்போ கண்டிப்பாக அன்னபூரணி போய் உதவி செய்யக்கூடிய ஆள் தான். என்னதான் நம்ம சிந்து மேலே கோவம் இருந்தாலுமே அவங்க உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு தான் நம்ம அன்னபூரணி வந்து வேண்டிக்கிறாங்க. இப்போது நம்ம சிவா வந்து கோவிலில் தான் உட்காண்ட்ருக்காரு. அன்னபூரணி பெரியம்மா ஒரே ஒரு டைம் தான் கால் பண்ணாங்க. என்னவா இருக்கும், சரி நம்மளே கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணிக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் பெரியம்மா, எதுக்காக கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லையா நாங்கள் எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்கோம்யா அப்படின்னு சொல்லிட்டு. பெரியம்மா என்னாச்சு, யாருக்கு என்னாச்சு, எதுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து கேட்குறாங்க. உடனே அன்னபூரணியும், சிந்து மயங்கி விழுந்துட்டாயா, அதுக்கு தான் உனக்கு கால் பண்ணேன், நீ தான் எடுக்கலை. நான் இப்போது எல்லாருமே நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம், சிந்துக்குமே ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சிவா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன பெரியம்மா சொல்கிறீங்க, சிந்துக்கு என்னாச்சு, சிந்துக்கு எப்படி மயக்கம் வந்துச்சு, யாராவது ஏதாவது சொன்னீங்களா, ஏதாவது பண்ணிங்களா அவளை, ஐயோ அவளை உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், அதுக்காக அவளுக்கு ஏதாவது கொடுத்து அவள் சாகணும்னு நினச்சிட்டிங்களா, என் அம்மா தான் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வேணால் அம்மா கிட்ட கேளுங்க, ஏதாவது மருந்து கொடுத்துருக்க போகிறாங்க, ஐயோ பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா அவங்க பாட்டுக்கு பேசவும், உடனே நம்ம அன்னபூரணி இருந்துட்டு, சிவா அப்படியெல்லாம் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கயா, என்னன்னே தெரியல, ஒரு வேளை ஒரு 2-3 நாளாகவே சரியாக சாப்பிட்ருக்க மாட்டா போல், அதனால தான் மயக்கம் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனாலுமே நான் முகத்தில் தண்ணி போட்டுமே எழுந்திரிக்கவே இல்லையா, அதான் பயத்தில் நாங்கள் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம். உள்ள டாக்டர் போனாங்க, இன்னுமே வரவே இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கியா, நீ உடனே கிளம்பி வாயா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே நம்ம சிவாவுமே அறக்க பறக்கன்னு அங்கேருந்து ஓடி வராங்க. இப்போது இங்கே மகாவோ, அக்கா எதுக்காகக்கா இந்த விஷயத்தெல்லாம் சிவா கிட்ட சொல்கிற, அதுக்கப்புறம் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதவே வச்சு அந்த சிந்து சிவா மனசில் இடம் பிடிக்கணும்னு பாப்பா, சிவா கூட ஒன்று சேர்ந்து கடைசி வரைக்கும் வாழணும்னு நினைக்குவா, வேண்டவே வேண்டாக்கா, சிவா இங்கே வர வேண்டாம், அவன் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வீட்லேயோ ஏதாவது வேலை இருந்தது அப்படின்னா அதை பார்க்கட்டும், நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, மகா இந்த மாதிரி விஷயத்தை எப்படி மறைக்க முடியும், என்ன பிரச்சனைன்னு தெரியல, அது மட்டும் இல்லாமல் சிவாவுமே டாக்டர் தானே, அவனும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு நமக்கு சொல்லுவான், அப்போ தான் நம்ம ரிலாக்ஸாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிந்துக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா குடும்பமே சதஞ்சு போயிடும், அதனால தான் சொல்கிற மகா, நீ கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக இருந்த அப்படின்னாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சிவாவுமே ரொம்பவே பதட்டமாக அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. பெரியம்மா சிந்துக்கு என்னாச்சு பெரியம்மா, எதனால் அவளுக்கு மயக்கம் வந்துச்சு, ஐயோ நல்லா தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. மகா இருந்துட்டு, டே சிவா என்னடா
என்னையா எதுக்காகயா நீ இப்படி பதட்டப்படுற? இந்த சிந்து என்ன உத்தமியா? இல்லை எல்லாருக்குமே வாரி வாரி வழங்கி ஊரில் உள்ள ஒட்டுமொத்த பேருக்குமே நல்லது செஞ்சாளா? இல்லைல்ல, இவ ஒரு பொய்க்காரி, கேடு கட்டுவ, பொய்ய சொல்லி ஒருத்தரோட விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டவ. இவ போய் சேர்ந்தா உனக்கு என்னையா பிரச்சனை? இவ மட்டும் இந்த உலகத்தை விட்டே போய் சேர்ந்துட்டா அப்படின்னா நீ தான் ஏன் நல்லா இருப்ப, உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குயா. நீ தேவையில்லாமல் கஷ்டப்படாத, அவள் செத்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை அவளை பற்றி இப்படி பேசுனீங்க அப்படின்னா அம்புடுதான் நடக்கிறதே வேற. எதுக்காக இப்படி கீழ்த்தரமாக பேசுறீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? அவள் செத்து போயிட்டா அப்படின்னா நீங்கள் நல்லா இருப்பீங்களா? இப்படி ஒருத்தவங்க செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே சொல்லவும் கூடாது, வேண்டிக்கவும் கூடாது. ஏன் அப்போது உங்களை நீங்களே செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பீங்களா? இல்லைல்ல, எல்லா உயிருமே அப்படி தான். சிந்து அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா? அவள் மனசார என்னை காதலிச்ச பாவத்துக்கு என்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா. அவளுக்கு நேர்மையாக எல்லார்கிட்டேயுமே சம்மதம் வாங்கி எப்படி கல்யாணத்தை பண்ணிக்கிறதுன்னு அவளுக்கு தெரியல. அவளுக்கு புத்தி கெட்டின மாதிரி ஒரு பொய்யை சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அம்புடுதான். அந்த அளவுக்கு நீங்கள் அவள் செத்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கெல்லாம் அவள் யாருக்கும் எந்த துரோகம் பண்ண கிடையாது. அவள் மனசுக்கு என்ன பட்டுச்சோ அதை யதார்த்தமாக தான் செஞ்சுருக்கா. திட்டம் போட்டு குடும்பத்துக்கு சீரழிக்கணும், என் வாழ்க்கை கெடுக்கணும், உங்களோட நிம்மதியெல்லாம் கெடுக்கணுன்றதுக்காகலாம் அவள் அப்படி ஒரு விஷயத்த பண்ணவே கிடையாது. அவள் உயிருக்கு உயிராக என்னை நேசிச்சா. அது அவளோட பாசமும் நேசமும் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் சிந்து செத்து போகணும்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் உங்கள் வாயால் சொல்லிட்டீங்க அப்படின்னா பேசுகிறதுக்கு நாக்கு இருக்காது, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் நம்ம சிவா பயங்கரமாக மகாவை வெளுத்து வாங்குறாங்க. இப்போது மகா நினைக்கிறாங்க, என்ன இவன் நம்மளவே திட்டுறான், அவ்வளோ சிந்துவை லவ் பண்ணுறான் போல, சே ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே ஸ்னேகா வந்து இங்கே என்ன சுச்சுவேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, வீட்டுக்குள்ளே சிந்துவை சேர்த்துக்கிட்டாங்களா இல்லை வீட்டை விட்டே துரத்திட்டாங்களா அப்படின்னு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் மகாவுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகாவுக்கு கால் பண்ணி, ஆண்டி என்ன நடக்குது ஆண்டி, அங்கே அந்த சிந்துவை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கல தானே, அவள் நடு தெருவில் மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா கேட்கவும், இதை கேட்ட மகா இருந்துட்டு, நீ எதுக்காக சொல்லல ஸ்னேகா, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை. அந்த சிந்துவை ஆள் வச்சு தூக்கிட்டு போய் குப்பையில் போடணும்னு நான் நினச்சேன், ஆனால் அது எதுவுமே நடக்கலை. ஒரு வழியாக அவள் நினச்ச மாதிரி வீட்டுக்குள்ளே வந்துட்டா. அப்போயும் விடுவனா, அவளை ஒரு ஸ்டோர் ரூமில் தான் குப்பைங்கள்லாம் போட்டு வைப்பேன்ல, அதில் தான் அவளை தங்க சொல்லியிருக்கேன். அவள் எங்கள் வீட்டில் ஒரு வருஷம் இருக்கிற வரைக்கும் வேலைக்காரியோட மோசமாக தான் இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா சொல்கிறாங்க. உடனே இங்கே ஸ்னேகா இருந்துட்டு, சரிங்க ஆண்டி, ஆனால் அவளை வீட்டில் சேர்த்தாமல் இருந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். என்னைக்கு ஆண்டி அவள் வீட்டை விட்டு போய் எனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நானே அவள் வீட்டை விட்டு போவாளா இல்லையான்னு பார்த்துன்னு இருக்கேன். நீ என்னடானா கல்யாணத்துக்கு வரைக்கும் போயிட்ட. அது மட்டும் இல்லாமல் அந்த சிந்து மயங்கி விழுந்துட்டா. இப்போது ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஆண்டி சூப்பர் ஆண்டி, சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நல்லது. அவள் அப்படியே போய் சேர்ந்துடட்டும். ஆண்டி நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்களேன், அங்கேயே யாராவது உங்களுக்கு நர்ஸு டாக்டர் ஏதாவது தெரிஞ்சிருந்தா ஏதாவது விஷ ஊசி போட்டு அவளை கொண்டு போட்டுற சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஸ்னேகா, அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது, நீ வேணா வரியா, நம்ம பிளான் பண்ண மாதிரி அவளை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து கூப்பிடுறாங்க. இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டி நீ கவலைப்படாதீங்க, இப்போவே நான் ஒரே ஒரு கொஞ்ச நேரத்தில் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்னேகாவுமே ரொம்பவே ஆர்வமாக வராங்க. ஏன்னா சிந்துவை ஒரே அடியாக மேலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஸ்னேகாவுமே வந்துடுறாங்க. இப்போது டாக்டருமே ரொம்ப நேரம் ஆச்சு போயிட்டு இன்னுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா இருந்துட்டு, பெரியம்மா என்ன பெரியம்மா இவ்வளோ நேரம் ட்ரீட்மெண்ட் போகிற அளவுக்கு அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஆறுமுகம் அப்போ தான் வராங்க. ஆறுமுகம் அது வெளியே ஏதோ வாங்கிட்டு வரதுக்காக போயிருப்பாங்க போல். இப்போது ஆறுமுகத்து வந்ததுமே கட்டி பிடிச்சி அழுகுறாங்க சிவா. ஆறுமுகம் இருந்துட்டு, சிவா எதுவும் ஆகாது சிவா, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக அந்த கடவுள் இருக்காரு, நீயும் சிந்துவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த மகாக்கும் ஸ்னேகாக்கும் பயங்கரமாக கடுப்பாகுது. அதெல்லாம் நடக்க விட்டா தானே, அவளை இன்றைக்கே விஷ ஊசி போட்டு அவளை மேலுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது டாக்டருமே செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ட்ரிப்ஸை ஏற்றி விட்டுட்டு வெளியே வராங்க. இப்போது சிவா வந்ததுமே, டாக்டர்
இது சிந்துக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே திக்கி திணறி கேட்கவும் உடனே டாக்டர் வந்துட்டு கவலைப்படாதீங்க, அழுகாதீங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, அந்த அளவுக்கெல்லாம் எதுவும் சீரியஸெல்லாம் இல்லை, நார்மல் தான். அவங்க 3-4 நாளாக சாப்பிடாம இருந்திருக்காங்க, அதனால் வந்த மயக்கம். அதனால் மட்டும்னு சொல்ல முடியாது, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சிவா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சிவாவுக்கு சந்தோஷத்தை அடக்கிக்கவே முடியல, அந்த அளவுக்கு பயங்கர சந்தோஷம். என்ன சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டால் மகா, ஸ்னேகா, நம்ம அன்னபூர்ணிக்கு கூட பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. அன்னபூர்ணி வந்து டாக்டர்கிட்ட, டாக்டர் நீங்கள் சொல்கிறது உண்மையா டாக்டர்? டாக்டர்ஸ்னால் உண்மையாக தான் சொல்லுவோம், செக் பண்ணி பார்த்துட்டு தானே சொல்கிறோம், நாங்கள் பொய் சொல்லி என்ன பண்ண போகிறோம், அதுவும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு உங்ககிட்ட பொய் சொல்கிறதுனால எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. நம்ம அன்னபூர்ணிக்கே பயங்கர அதிர்ச்சி தான். இப்போது இங்கே நம்ம சிவாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டாக்டர் சிந்து கண் விழிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் கண் விழிச்சிருவாங்க, நீங்கள் போயிட்டு பார்க்குறதா இருந்தால் இப்போ போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அப்படியே அறக்க பறக்கன்னு உள்ளே ஓடி போயிட்டு சிந்துவோட கையை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. சிந்து, எனக்காக நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும் சிந்து, நான் இனிமேல் உன் கூட தான் இருக்க போகிறேன், என் பெரியம்மாக்கிட்டையுமே நான் என் மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே சொல்லியாச்சு, இனிமேல் யாருக்காகவும் நான் பயந்துக்கிட்டு யாரோட பேச்சையும் மீறி உன் கூட வரணும் அப்படின்றது எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையவே கிடையாது. எனக்கு நீ, உனக்கு நான், இனிமேல் யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் சிந்து. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னதான் பிரச்சனைன்னு வீட்டில் போய்கிட்டு இருந்தாலுமே நீயும் நானும் ஒரு நாள் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தோம், நம்ம வாழ்க்கையை ஆரம்பித்தோம். ஆனால் என்னென்னமோ நடந்துருச்சுல்ல, நமக்குன்னு நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாக ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது சிந்து. சீக்கிரமாக எந்திரி சிந்து, கண் விழிச்சு பாரு, உன்னுடைய டாக்டர் வந்திருக்கேன், நீ டாக்டரே டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றப்பெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஃபீலிங்காக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எம்பிட்டெல்லாம் ஆசைப்பட்டிருக்க, இப்போது நான் அதுக்கு ஒத்துழைக்க போகிறேன். நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குல்ல, இந்த விஷயத்த நீ கண் விழிச்சதும் உன்கிட்ட நான் சந்தோஷமாக சொல்லணும்னு ஆசையாக இருக்குது சிந்து, சீக்கிரமாக கண் விழிச்சு நீ பாரு சிந்து, ப்ளீஸ் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட, அதாவது இவங்க நம்ம சிவா வந்து சிந்துக்கிட்ட ரொம்பவே உணர்வுபூர்வமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஸ்னேகாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ஆண்டி என்ன ஆண்டி, என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு வருஷம் வரைக்கும் கோர்ட் வேற சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிருச்சு, எதை வச்சு அவங்க அப்படி சொன்னாங்கன்னே தெரியல, இந்த ஏமாத்துக்காரி பொய் சொல்லி இத்தனை பேரோட வாழ்க்கை கெடுத்திருக்கா. ஆனால் அது எதுவுமே காதில் வாங்கிக்காமல் இந்த கோர்ட் வேற சிந்து பக்கம் தான் சாதகமாக பேசியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவ கர்ப்பமாக இருக்கிறவன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. எப்படி ஆண்டி இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் சிந்துவும் சிவாவும் சொல்லப்போனால் ஒன்று சேர்ந்து வாழவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ சிந்து எப்படி ப்ரெக்னென்ட் ஆக முடியும்? எனக்கு என்னமோ இந்த சிந்து தான் டாக்டர்கிட்ட பொய் சொல்லியிருக்காளோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஆண்டி எப்படி ஆண்டி இதை கண்டுபிடிக்கிறது? வேணா நான் போய் செக் பண்ணி பார்க்கட்டுமா ஆண்டி? நான் போய் செக் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக சிவா இதுக்கு சம்மதிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லவும், மகா இருந்துட்டு நீ சொல்கிறது எனக்கு கரெக்டாக தான் தோணுது ஸ்னேகா, ஒருவேளை இந்த சிந்து நடிக்கிற மாதிரி, அதாவது மயக்கம் வர மாதிரி நடித்து டாக்டர் கிட்டலாம் பேசி வச்சுக்கிட்டு தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி சொல்லுவாள். அதான் அன்னபூர்ணி அக்கா வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே அவள் கூட சந்தோஷமாக பேசணும்ல. இப்போ ஏன்னா அவளுக்கு ஒரு வேலைக்காரி மாதிரி தான் அவளை அந்த வீட்டில் நடத்திக்கிட்டு இருக்கோம், அது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல போல். ஒரு வேளை அவள் ப்ரெக்னென்ட் ஆனானா வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே தலைமலை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கள்ல, அதனால தான் இவள் பொய் சொல்லியிருக்கா, டாக்டரை வச்சே பொய் சொல்லியிருக்கா போல். எனக்கு என்னமோ அதுதான் கரெக்டுன்னு தோணுது. என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலையே. சரி ஸ்னேகா, அதான் அவளுக்கு ஒரு விஷ ஊசியை போட்டு அவளை கொன்று போட்டுரு, அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்க. சரிங்க ஆண்டி, நான் அதுக்கான ஊசியுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன், போட்டு ஒரே ஒரு 30 நாளில் கொஞ்சமாக செத்து போவாவ, கொஞ்சமாக உயிரை வாங்குவோம் அந்த மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மகாக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சூப்பர் ஸ்னேகா, இதெல்லாம் எப்படி தான் கண்டுபிடிக்கிறீங்க நீங்கள்? அதெல்லாம்
எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே இருக்காது. இதை நானே தனியாக தயார் பண்ணது யாருக்காக, இந்த சிந்துக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா வந்து சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே இப்படி சிந்துவை கொன்று போட்டுடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சிவா ஒவ்வொரு நிமிஷமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சிந்து கூட ஒரு அழகான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரமே நம்ம சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்ந்து நம்ம அன்னபூரணி தலைமையில் 2 பேருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அதே சமயம் நம்ம அன்னபூர்ணி சீக்கிரமாகவே சிந்துவை ஏற்றுக்கிட்டு சிந்து பக்கம் சாதகமாக பேசணும். இந்த ஸ்னேகாவும் மகாவும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, சிந்துவை கொன்று போட்டுடணும், சிவாக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிளானிங் நடக்கக்கூடாது. நம்ம சிந்து செத்து போகக்கூடாது, உயிரோடு தான் இருக்கணும். நம்ம சிந்து சிவாவோட குழந்தைன்னு சொல்லிட்டு இவங்க குடும்பமாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டு போங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அதே சமயம் இன்னும் என்னெல்லாம் ட்விஸ்ட்டு கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.